தூக்க கோளாறுகளுக்கு தீர்வு காணும் வகையில் இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த தூக்கவியல் மையம் சென்னை வடபழனி சிம்ஸ் மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. தூக்கம் சார்ந்த சிக்கல்களுக்கு மருத்துவம் பெற நோயாளிகள் பல்வேறு இடங்களுக்கு அலைவதை தவிர்க்கும் வகையில் 10 மருத்துவ துறைகளை ஒருங்கிணைந்து சென்னை வடபழனி சிம்ஸ் மருத்துவமனையில் தனித்துவமான மருத்துவ மையம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த மையத்தை நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திறந்து வைத்தார். சிம்ஸ் மருத்துவமனை தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். டியர் என்கின்ற தமிழ் படத்தில் குரட்டையால் புதுமண தம்பதியினரிடையே ஏற்படும் சிக்கல்களையும் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களையும் மையப்படுத்திய கதாபாத்திரத்தில் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்தது பலரது கவனத்தையும் ஈர்த்தது. நிகழ்ச்சியில் உரையாற்றிய சிம்ஸ் மருத்துவமனை தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து அனைத்து நோய்களுக்கும் மூல காரணம் தூக்கமின்மைதான் என்று குறிப்பிட்டார். சிம்ஸ் மருத்துவமனை ஒரு சூப்பர் டிசிஷன் ஹாஸ்பிட்டல் எனவும் அந்த வகையில் தூக்கமின்மை கோளாறுகளுக்கான அதிநவீன மருத்துவ மையம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்த டாக்டர் ரவி பச்சமுத்து தூங்குவதில் துன்பங்களை எதிர்கொள்ளும் மக்கள் சிம்ஸ் மருத்துவமனைக்கு வந்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இன்னைக்கு ஸ்லீப் ஸ்டடி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஏற்கனவே நம்ம ஹாஸ்பிட்டலில் இருந்தது. அதில் அட்வான்ஸ் ஸ்லீப் ஸ்டடி அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி இனாகரேட் பண்ணிகிட்ருக்கோம். வாட் டு யூ மீன் பை தட்? அதாவது சவுண்ட் கேட்குங்க. ஸோ அட்வான்ஸ் ஸ்லீப் ஸ்டடி அப்படின்ற போது இன்டகிரேட்டட் ஆஃப் மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ். நீங்கள் இவங்க பேரெல்லாம் சொல்லியிருப்பாங்க, சிலர் ஆங்கிலத்தில் சொல்லியிருப்பாங்க, சிலர் தமிழில் சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மருத்துவமனை என்பது ஃபுல்லாக இன்டகிரேட்டடாக இருக்கணும். இதே ஸ்டடி ஸ்லீப் ஸ்டடியை ஒரு இண்டிபெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ ஒரு கிளினிக்லேயோ போய் நீங்கள் பண்ணலாம். ஒரு இஎன்டி சர்ஜனோ இல்லை யாராவது ஒருவர் வந்து எடுத்து பண்ணும்போது அதோடைய காம்ப்ளிகேஷன் என்ன, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறோங்கிறதுக்கு அந்த அவுட்கம் என்னங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்க முடியாது. ஏன்னா ஒரு 10 பேர் சேர்ந்து அந்த 10 பிரெயின்ஸ் ஃபார் திஸ் இட்ஸ் ஒர்க்கிங் டுகெதர், இட் கிவ்ஸ் எ பெஸ்ட் ரிசல்ட். இது மட்டும் இல்லை, நம்ம சிம்ஸில் எது பண்ணாலுமே ஏன் நம்ம சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறோம்? இப்போ எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தரும் இப்போ யார் வேணுனாலும் இன்றைக்கி எல்லா டாக்டர்ஸும் பியூர்லி குவாலிஃபைடு அவங்கவுங்க அந்தந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணலாம். தட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். இங்கே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா சிம்ஸ் வந்து இன்டகிரேட்டடாக எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையாக இருக்கிற வந்து அவங்க நாலேஜ் ஷேர் பண்ணும்போது எனி காம்ப்ளிகேஷன்ற போது ஓப்பன்னஸ் இருக்குது. இங்கே அவங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் நம்ம செய்கிறது கரெக்டாக தப்பாக எந்த அளவுக்கு நம்ம மெடிசன் கொடுக்கணும், இன்டகிரேட்டடாக இருக்கும்போது மெடிசன் கொடுக்கறதுலேருந்து சர்ஜரியிலேருந்து அதோடைய அவுட்கம் வரைக்கும் துல்லியமாக இருக்கும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் நம்ம டாக்டர்ஸ் அத்தனை பேப்பர்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கண்ட்ரிக்கு போய் டாக்டர் பாஷி சார்லாம் எத்தனையோ சர்ஜரிஸ் பண்ணுறாரு, சுரேஷ் பாபு சார் பண்ணுறாரு. இங்கே இருக்க அத்தனை பேருமே பண்ணலாம், எல்லார் பேரையும் சொல்லலாம். எல்லாருமே இது மாதிரி அவ்வளோ கான்ஃபரன்சஸ் இங்கேருந்து அப்ராடில் லைவ் சர்ஜரிஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. அங்கேருந்து இங்கே வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் இங்கே ரொபோட் வச்சு ஆப்ரேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்மெண்ட் இருக்கும்போது இந்த ஸ்லீப் கிளினிக்கை இங்கே இனாக்ரேட் பண்ணுறது மக்களுக்கு நல்ல பயனளிக்கும், ஒரு வேல்யூபிள் திங்காக இருக்குது. ஏன்னா ஆரம்பத்திலே டாக்டர் ராஜு சொன்னார், தூக்கமின்மை, சூரியனை பார்க்குறோம், ஹீட் வேவ்ஸ் கண்டக்ட் பார்க்குது, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம பாடி வந்து நைட்டில் ரெஸ்ட் எடுக்கிறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா வியாதிக்குமே மூல காரணம் தூக்கமின்மை இப்படின்னு சொல்லுவாங்க. நீ சரியாக தூங்குனீங்கன்னா உனக்கு எல்லா வியாதியும் சரியாக போயிடும்பான்னுவாங்க. அது தூக்கம் வரணும் இல்லை, அதுக்கு நியூரோ சம்மந்தப்பட்டிருக்கு, கார்டியோ சம்மந்தப்பட்டிருக்கு, உடம்பில் இருக்கிற அத்தனை பார்ட்டும் ஒன்றுக்கு ஒரு இன்டகிரேட்டடாக இருக்குது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கிளினிக்கை இன்றைக்கி சிறப்பாக திறந்து வச்சுருக்கோம். மக்கள் வந்து பயன்பெறணும். இங்கே இருக்கிற எல்லா டாக்டர்ஸுக்கும் என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ்.